I praise God for helping us to gather here today. இன்றைக்கும் நாம் இங்கு கூடி வரும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி I செலுத்துகிறேன். was very much blessed by what he had spoken to us during the worship time. துதி வேளையிலே ஆண்டவர் பேசின வார்த்தையின் மூலமாக நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். God is patiently waiting for us to repent. நாம் மனம் திரும்பும்படிக்கு தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறார். Because he wants to rebuild what all has been demolished. நம்மளுடைய வாழ்க்கையிலே சீரழிந்து போன எல்லாவற்றையும் அவர் மீண்டும் கட்ட விரும்புகிறார். I believe that God has a wonderful plan for each one of us sitting here தேவன் today. இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And the beautiful thing is he is more eager to restore our lives. அற்புதமான காரியம் என்னவென்றால் நாம் விரும்புவதை காட்டிலும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே சீர் செய்வதிலே மிகுந்த ஆர்வமாய் இருக்கிறார். Many times the devil will tempt us saying that no, God has lost hope on you. You've been in this church for so many years, but you're still running around and no, there's no spiritual growth. That's a lie. சாத்தான் நம்மை எப்படியாயும் நம்மை சோர்வடைய பண்ணும்படிக்கு நீ அவ்வளவா காரியங்கள் நீ செய்கிறாய், தேவன் உன் மீது விருப்பமாய் இல்லை, நீ இத்தனை ஆண்டுகளாய் சபையில் இருக்கிறாய், ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லி நம்மை சோர்வடைய செய்ய அவன் முயற்சிக்கிறான். But if we repent, the Lord will restore our lives. ஆனால் நாம் மனம் திரும்புவோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சீர்பொருந்துவார். In 1 Corinthians chapter 10 verse 14. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே it says, therefore my beloved, flee from idolatry. 1 கொரிந்தியர் 10:14 ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். So I would like to ask this question to you all today. இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் நான் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். I will also ask this question to myself also. நான் என்னிடத்திலும் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். Who is seated on the throne of our hearts? நம்முடைய இருதயத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருப்பது யார்? Is it Jesus? அது இயேசுவா? Or something else has taken his place? அல்லது அவருடைய இடத்தை ஏதோ வேறொரு காரியம் எடுத்துக்கொண்டு விட்டதா? Only if it is Jesus, he can fulfill his perfect plan in our lives. இயேசு கிறிஸ்து மாத்திரமே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார் என்றால் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அவரால் செய்து முடிக்க முடியும். If we have some other idol in our hearts that's taken the place of Jesus, and even if Jesus is second, he cannot fulfill his plan in our lives. நம்மளுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு விக்கிரகம் முதல் இடத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் தேவன் அவருடைய சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யவே முடியாது. So let's read from this familiar passage in Mark chapter 10 about the rich young ruler. மார்க் 10ஆம் அதிகாரத்திலே அந்த ஐஸ்வரியமான வாலிபனை குறித்து நாம் வாசிக்கலாம். In verse 17, the later part, he says, good teacher, what shall I do to inherit eternal life? மார்க் 10ஆம் அதிகாரம் 17. 17ஆம் வசனத்திலிருந்து அவன் இயேசுவினிடத்திலே வந்து நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். And in verse 19, you know the commandments: do not murder, do not commit adultery, do not steal, do not bear false witness, do not defraud, honor your father and mother. 19ஆம் வசனத்திலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகள் அறிந்திருக்கிறாயே என்றார். And he says, I have kept all these from my youth up. அவன் அதற்கு பதிலாக போதகரே இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். We have heard this many times in this church about this person. He had a wonderful testimony. இந்த நபரை குறித்து நாம் சபையிலே அநேக முறை கேட்டிருக்கிறோம். அவர் ஒரு நற்சாட்சி கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தான். But Jesus looks at him. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து and pinpoints his true idol in his life. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த விக்கிரகத்தை அவனுக்கு காண்பித்து அடையாளம் காண்பிக்கிறார். One thing you lack, he says in verse 21, one thing you lack, go and sell all you possess and give it to the poor, and you shall treasure in heaven, and come and follow me. 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவனிடத்தை பார்த்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். And we know the sad ending of his life in verse 22. He couldn't let that go and he just left with his possessions. அந்த 22ஆம் வசனத்திலே அவனுடைய அந்த சோகமான முடிவை நாம் இயேசு கிறிஸ்து சொன்னதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனமடிந்து அவன் பின்வாங்கி செல்கிறதை நாம் பார்க்கிறோம்.
his longing for wealth was given more importance than to live in it, live a life for Jesus, live a life pleasing to the Lord. அவன் எந்த அளவுக்கு என்றால் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை காட்டிலும் ஐஸ்வர்யம் கொண்டு வாழ்வதையே அவன் அதிகமாய் விரும்பினான். He wanted to hold on to that idol more than giving his life completely to Jesus. அந்த விக்கிரகத்தை அதிகமாய் பிடித்துக்கொண்டு இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க அவனுக்கு மனதில்லை. When we compare it with our present life, we can compare to judge ourselves to see if we are longing to have a bank savings, or we are longing for an investment, or we are longing to have houses or cars or some luxury on this earth. நாமே நாம் நிதானித்து பார்க்கலாம். நாம் வங்கியிலே பணத்தை அதிகமாய் சேமிக்க விரும்புகிறோமா, அல்லது நம்மளுடைய பணங்களை எதிலாவது முதலீடு செய்து நாம் அதிகமாய் லாபம் ஈட்ட வேண்டும் என்கிறதிலே நம்மளுடைய மனது முழுவதுமாய் இருக்கிறதா? If we are doing that, giving the giving money more value than the Lord, then our life will be like this young ruler. நாம் நம்மளுடைய மனதிலே தேவனை காட்டிலும் நம்மளுடைய பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் இந்த ஐஸ்வர்யமான வாலிபனைப் போலவே இருந்துவிடும். And I would like to speak about another example from the Bible about Samson in Judges chapter 13 verse 5. சிம்சோனை குறித்து நியாயாதிபதிகள் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்தும் நான் சொல்ல விரும்புகிறேன். So this is the wonderful plan the Lord had for Samson. ஆண்டவர் சிம்சோனுக்கென்று ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அவனுடைய வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் வைத்திருந்தார். The verse says, "You shall conceive and give birth to a son, and no razor shall come upon his head, for the boy shall be a Nazarite to God from the womb, and he shall begin to deliver Israel from the hands of the Philistines." 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படல் ஆகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். So I'm sure when his parents brought him up from a very young age, they were kept telling him that no, this is the plan that God has for your life, is to know save the people or free the people of Israel from the Philistines. சிறு வயது முதற்கொண்டே அவன் வளர்ந்த நாட்களிலே அவனுடைய பெற்றோர்கள் நிச்சயமாய் அவனிடத்திலே மீண்டும் மீண்டுமாய் நினைப்பூட்டி இருப்பார்கள், நீ உன்னை கொண்டு தேவன் இஸ்ரவேலர்களை பெலிஸ்தரின் கையிலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி வளர்த்திருப்பார்கள். I was just thinking about this. No, if someone had told us or me that this is the plan for God's life, we would have been very excited and said, I want to fulfill that life. I want to fulfill that plan. நான் இப்படியாக நினைத்து பார்த்தேன், யாரோ ஒருவர் என்னிடத்திலோ நம்மிடத்திலோ வந்து தேவன் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து இப்படி ஒரு திட்டத்தை தான் வைத்திருக்கிறார் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்வார்கள் என்றால் நான் மிகவும் பரவசம் அடைந்து அந்த திட்டத்தை எப்படியாவது பூர்த்தியாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோட நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். Because when this happened during that time, Israelite was oppressed by the Philistines for 40 years. இந்த சம்பவம் நடந்த அந்த காலத்திலே இஸ்ரவேலர்கள் 40 வருட காலம் பெலிஸ்தர்களால் நெருக்கப்பட்டிருந்தார்கள். But we know about the sad ending of his life. ஆனால் அவனுடைய துக்ககரமான முடிவை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். We see that no, he had no self control over the desire, for desire to have sex with women. அவன் பெண்களோடு கூட பாலிய உறவு கொள்ளக்கூடிய அந்த இச்சையின் மீது அவனுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாததை நாம் பார்க்கிறோம். In chapter 14, 14ஆம் அதிகாரம், it says he went down to Timnah and saw a woman, one of the daughters of the Philistines. So he came back and told his mother and father, I saw a woman in Timnah, one of the daughters of the Philistines. Now therefore get her for me as a wife. 14ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்திலே சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். And his parents were trying to convince him, saying that no, don't go there. In verse 3 it says, are there no women among the daughters of your relatives? 13ஆம் வசனத்திலே அவனுடைய பெற்றோர்கள் அவனிடத்திலே மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்தி, உன் சகோதரின் குமார்த்திகளில் எங்களை ஜனமனிதத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். But we see his attitude in the end of verse 3 says, get her for me, for she looks good to me.
அந்த 3ஆம் வசனத்தின் கடைசியிலே சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். So he could not have control over his sexual lusts and he yielded to it. அவனுடைய பாலிய இச்சைக்குரிய விஷயத்திலே தனக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் அதற்கு இணங்கி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். And then we see that no, that's not the end. In Judges chapter 16 verse 1, he goes and gets along with a prostitute in Gaza. 16ஆம் அது மாத்திரமல்ல, 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே போனான். Then again in verse 4 he goes and he finds a woman called Delilah. அதற்கப்புறம் 4ஆம் வசனத்திலே தெலிலா என்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். God had set Samson apart for a wonderful mission, but he messed it all. தேவன் சிம்சோனை ஒரு அற்புதமான ஒரு பணிக்கென்று அவனை தனித்து வைத்திருந்தால், ஆனால் அவன் எல்லாவற்றையும் சீர்குலைத்து போட்டான். And then we know what happened in chapter 16 verse 17. Because she was persistent, he told her the secret that if they remove his hair off, he will lose the power. 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தெலிலாள் தொடர்ந்து அவனை நச்சரித்து கொண்டே கேட்டுக்கொண்டது நிமித்தமாக, என் தலையின் மீது சவரம் படுமானால் என்னுடைய வல்லமையெல்லாம் இழந்து விடுவேன் என்று அவன் அந்த ரகசியத்தை சொல்லிவிடுகிறான். And we see that no, she then plans and brings in people in verse 18, 19. And they come and they shave off his hair when he is asleep. 18-19ஆம் வசனங்களிலே அவள் எப்படியாய் திட்டம் தீட்டி ஆட்களை அழைத்து அவனுடைய தலையை முற்றிலுமாக மொட்டை போட்டு அவனுடைய வல்லமையெல்லாம் இழக்க பண்ணுகிறாள். And in verse 20, when he woke up and he saw that, 20ஆம் வசனத்திலே அவன் கண் விழித்து இப்பொழுது எல்லாவற்றையும் பார்க்கிறான். And he said, I will go out at others' time and shake myself free. எப்போதும் போல அவன் 20ஆம் வசனத்திலே அவன் எப்பொழுதும் போல எழுந்து மற்றவர்களை நான் வீழ பண்ணுவேன் என்று எழுங்குகிறான். But he did not know that the Lord had departed from him. ஆனால் தேவன் அவனிடத்திலிருந்து விலகிவிட்டார் என்பதை அவன் அறியாதிருந்தான். And they seized him and they removed his eyes out. அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி விட்டார்கள். And his life had a sorry ending. அவனுடைய முடிவோ துக்ககரமாக இருந்தது. So this is a warning for me. இது எனக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறது. The Lord had a wonderful plan for Samson's life. சிம்சோனுடைய வாழ்க்கைக்கு தேவன் ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். But because he had this one idol, getting along with the opposite sex, he ruined that wonderful plan. ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு விக்கிரகம், எதிர்ப்பாளரோடு கூட எளிதாய் பழகக்கூடிய ஒரு விக்கிரகம் அவனுடனே இருந்தபடினால் அதுவே அவனுக்கு அபாயகரமாக முடிந்தது. We being in this new and living church and we listening to these truths, we may not commit adultery with women, but we can judge ourselves to see, are we excited when we get closer to the opposite sex? புதிதும் ஜீவனுமான சபையிலே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் மற்ற ஸ்திரீகளோடு விபச்சாரத்திலே நாம் விழாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்ப்பாளரோடு பழகக்கூடிய விஷயத்திலே நம்மளுடைய இருதயத்திலே ஒரு குதூகலம் வந்து விடுகிறதா? If we have that excitement in ourselves when we get closer to the opposite sex, then we have to repent. நாம் இப்படியாக எதிர்ப்பாளரோடு கூட நெருங்கி பழகும் பொழுது அது நிமித்தமாக ஒரு குதூகலம், ஒரு பரவசம் உண்டாகும் என்றால் நாம் உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். Or else what happened to the life of Samson will happen to us. அப்படி இல்லை என்றால் சிம்சோனுக்கு நடந்த அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். But God was still patient with him. ஆனால் இன்னுமாய் தேவன் அவன் மீது பொறுமையாய் இருந்தார். After he messed his life completely, again he went back to the Lord in Judges chapter 16 verse 28. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை சின்னா பின்னமாய் ஆக்கி நாசமாய் போன பின்பும் கூட அவன் திரும்ப தேவனிடத்திலே அவன் செல்வதை நாம் வாசிக்கிறோம். It says Samson called to the Lord and said, "O Lord God, please remember me and please strengthen me just this time, O God, that I may once be able to avenge of the Philistines for my two eyes." 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பயன்படுத்தும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். This is the wonderful characteristic of the Lord. இதுவே தேவனுடைய ஒரு நல்ல குணாதிசயமாய் இருக்கிறது. When Samson was in complete mess, அவன் சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் குலைத்து போட்டிருந்த அந்த சூழ்நிலையிலே, I can also recollect in my life when I was in a complete mess.
என்னுடைய நாட்களிலே நான் முற்றிலுமாய் தரை மட்டத்திலே குலைத்து போயிருந்த அந்த நாட்களை நான் நினைவு கூற முடிகிறது. And I cried out to the Lord in a hopeless situation. ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே நான் தேவனை நோக்கி கதறினேன். He helped me. அவர் எனக்கு உதவி செய்தார். He never told me, you've been in this church for so many years, you've been listening to my truth and you deliberately went and sinned, so I'm not going to help you. He never said அவர் ஒரு காலம் என்னை பார்த்து நீ அநேக வருடங்களாய் இந்த சபையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறாய், நீ துணிகரமாய் மனப்பூர்வமாய் நீ பாவம் செய்தாய், அது நிமித்தமாக நான் உனக்கு உதவி செய்ய போவதில்லை என்று அவர் எனக்கு சொல்லவில்லை. So the Lord gave him strength, restored his strength again, and he demolished the temple and he also died along with the other people. தேவன் அவனுக்கு மீண்டுமாய் அவனுடைய பலனை அவனுக்கு கொடுத்து அந்த அந்த ஆலயத்திலே அந்த கூடியிருந்த இடத்திலே அவர்களை எல்லாரையும் அவன் அழித்து போட்டு அவர்களோடு கூட அவனும் மாண்டு போனான். Another person I would like to speak is about Daniel. இன்னொரு நபர் தானியேலை குறித்து நான் பேச விரும்புகிறேன். We know that from a very young age he was brought up in a godly way. சிறு வயது முதல் அவன் தெய்வ பயத்திலே அவன் வளர்க்கப்பட்டான் என்பதை நாம் அறிவோம். And in Daniel chapter 1 verse 8, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், he made up his mind that he will not defile himself with the king's choice food or with the wine which he drank. So he sought permission from the commander of the officials that he might not defile himself. தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். So when I was thinking about this, no, it was just not normal food. He was not saying, I'm going to fast and pray today. It was one of the finest meals from the king's table. அன்றைக்கு ஏதோ ஒரு ஏனோ தானோ என்றிருக்கிறதான ஒரு சாப்பாடு இல்லை, ஆனால் ராஜாவின் மேஜையிலே இருக்கக்கூடியதான சிறந்த உணவு அளிக்கப்படுகிறது. But Daniel did not want to eat from that food. ஆனால் அந்த பதார்த்தங்களிலிருந்து தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று அவன் தீர்மானித்தான். And we are aware that no, he went and asked them and he agreed and he drank only water and ate only vegetables. நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், அந்த பிரதானிகளின் தலைவனிடத்திலே போய் வேண்டிக் கொண்டு வெறும் தண்ணீரையும் காய்கறியையும் மாத்திரமே உண்பதற்கு அவன் அனுமதி பெற்றுக்கொண்டான். And after 10 days when they had a physical test and he proved and to the others that he was much healthier than those who ate the king's food. 10 நாட்கள் கழித்து அங்கு உடற்பரிசோதனை செய்யும் பொழுது மற்றவர்களை காட்டிலும் ராஜாவின் பதார்த்தங்களிலிருந்து புசித்த மற்றவர்களை காட்டிலும் இவன் அதிக மடங்கு அவன் நல்ல ஆரோக்கியமுடையவனாக அவன் காணப்பட்டான். When you think about it in a realistic life, it is not possible. நாம் சாதாரண நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அதை குறித்து யோசிப்போம் என்றால் அது ஒரு சாத்தியமல்லாத ஒரு காரியம். But I believe that if you keep the Lord first in your life, ஆனால் தேவனை நம்மளுடைய வாழ்க்கையில் முதன்மையாக வைப்போம் என்றால், not have any idols in your life, எந்த ஒரு விக்கிரகமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொள்ளாமல் இருப்போம் என்றால், like Freddie started off today's meeting by sharing, so ஃப்ரெடி அவர்கள் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்னது போல, you can see a miracle in your life every day. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நாம் காண முடியும். But if you live with your own reasoning and with your own thinking, நாம் நம்மளுடைய சொந்த எண்ணத்தினாலும் சொந்த யோசனைகளின்படி நாம் வாழ்வோம் என்றால், we cannot fulfill God's perfect plan in our lives. தேவனுடைய அந்த பரிபூரண சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவே முடியாது. But when we look at our practical life about food, நம்மளுடைய உணவை குறித்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை நாம் யோசிப்போம் என்றால், we can judge ourselves and say, no, are we disturbed when the salt in the food is more, or are we disturbed when it's little burnt, or are we disturbed when it's not cooked properly? நம்மளுடைய உணவுகளிலே உப்பு அதிகமாகவோ அல்லது சரியாக சமைக்கப்படாமலோ அல்லது அது கருகி போயோ இருக்கும் என்றால் அது நிமித்தமாக நாம் சலனம் அடைகிறோமா? If we are disturbed, then food is our idol. அப்படி நாம் சலனம் அடைவோம் என்றால் நம்மளுடைய ஆகாரமே நமக்கு விக்கிரகமாக மாறுகிறது. It need not be going to a king's feast and saying, no, I'm not going to eat. No, in our daily life, in these small instances, if there is a disturbance in ourselves when we look at the food and it's not according to our taste, then food is my idol. நாம் ராஜாவின் பதார்த்தத்திற்கென்று நாம் செல்ல வேண்டாம், ஆனால் நம்மளுடைய அனுதின உணவுகளே நாம் சிறு காரியத்திலே நாம் சலனம் அடைவோம் என்றால் அதுவே நமக்கு விக்கிரகமாக காணப்படும். And we know how when his friends were thrown into the furnace, the Lord was with them. எப்படி அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த அக்கினி சூழலிலே எரியப்படும் பொழுது தேவன் அவரோடு கூட இருந்தார் என்பதை நாம் அறிவோம். That is another miracle. அது இன்னொரு அற்புதம். Now I would like to share from the life of Samuel. சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து நான் இன்னொரு காரியத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So we see in 1 Samuel chapter 2,
ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரம். So this is how the priests take food. In verse 13 it says, the custom of the priests with its people, when any man was offering a sacrifice, the priest's servant would come while the meat was boiling, and with a 3 prolonged fork in his hand would take some. ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13. 13 ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 குருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலாவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். But we see the sons of Eli. ஆனால் ஏலியின் குமாரர்களை நாம் பார்க்கிறோம். They gave preference to their taste buds in their tongue. அவர்களுடைய நாவிலே அந்த ருசிக்கு அவர்கள் முக்கியத்துவம் They கொடுத்தார்கள். did not want boiled meat. அவர்களுக்கு அங்கு கொதிக்க வைத்த வேக வைத்த அந்த கறி அவர்களுக்கு தேவைப்படவில்லை. So in verse 15 it says, before they burnt the fat, the priest's servants would come and say to the man who's sacrificing, give the priest meat for roasting, as he will not take boiled meat from you, only raw. 15ஆம் வசனத்திலே கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். And in verse 16 it says, you have to give it first. If you say no, we will take it by force. 16ஆம் அதிகாரத்திலே நீயாக உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். And next another idol Eli's sons were having is to satisfy the sexual pleasure. ஏலியின் குமாரர்கள் தங்களுடைய மாம்சத்திலே கொண்டிருந்த இன்னொரு விக்கிரகம் என்னவென்றால், அவர்கள் அந்த பாலிய இச்சையை நிறைவேற்றுவதற்கு அவருடைய மாம்சத்திலே அந்த இச்சையை கொண்டிருந்தார்கள். In verse 22 it says, no, they would lay with the woman who served at the doorway of the temple, of the tent of the meeting. 22ஆம் வசனத்திலே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். The idols of Eli's sons were food and sexual pleasure. ஏலியின் குமாரர்களுடைய விக்கிரகம் ஆகாரமும் பாலியத்துக்குரிய இச்சையுமாய் இருந்தது. Idols in our secret life can be like cancer to our spiritual growth. அந்தரங்க வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய விக்கிரகம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு கேன்சரை போல் இருக்கும். On the outside we might look all fine, we might act humbly, we might try to use the right words by saying, by God's grace I'm fine, praise the Lord. நாம் வெளியரங்கமாக நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் சரியாக நன்றாக இருக்கிறதை போல் இருக்கும். தேவனுடைய கிருபையினாலே நான் நன்றாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். But if we have a secret idol that is in our hearts that has replaced God, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு 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 சின்ன ஒரு விக்கிரகத்தை ரகசியமாக நாம் வைத்திருப்போம் என்றால், அது தேவனுக்கு பதிலாக வேறொரு விக்கிரமாக இருக்கும் என்றால், we are testing God's patience. நாம் தேவனுடைய பொறுமையை சோதித்து பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம். God's plan will be hindered in our lives if we have these idols. இப்படிப்பட்ட விக்கிரகங்களை நாம் கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடும். We are all aware of Judas. நாம் யூதாசை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறோம். He was one among the 12 disciples. 12 சீஷரிலே அவனும் ஒருவனாய் இருந்தான். And he was in charge of the money bag. அந்த பணப்பையிலே அவனுக்கு பொறுப்பு இருந்தது. And we read in John chapter 12 verse 6. யோவான் 12:6ஆம் அதிகார வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். He was not faithful as a money collector, but he was a thief who used to pilfer from the money box the disciples used to collect donations. யோவான் 12:6ஆம் வசனம், அவன் திருடனானபடியினாலும் பணப்பை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். So I cannot imagine, no, he was with Jesus for 3.5 years and he was stealing money from Jesus' own savings.
எனக்கு இதை சற்று கூட என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதாவது யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடம் அவரோடு சீஷனாய் இருந்து, ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சேமிப்பிலிருந்தே பணத்தை திருடுகிறவனாய் இருந்தான் என்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. So for him, his idol was the money. அவனுக்கு விக்கிரகமாய் இருந்தது பணம். And he did not repent. அவன் அதை குறித்து மனம் திரும்பவே இல்லை. And in the end, for 30 pieces of silver, he betrayed Jesus. அவன் கடைசியிலே அந்த 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலித்தான். Jesus had a wonderful plan for Judas. இயேசு கிறிஸ்து யூதாஸ்க்கென்று ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். And what happened to him? He lost all hope and he went and hung himself on the tree. இறுதியிலே என்ன நடந்தது? எல்லா நம்பிக்கையும் அற்று போனவனாய் ஒரு மரத்திலே நாண்டு கொண்டு அவன் செத்தான். This is what the Lord spoke to me. No, maybe I'm not physically dead, still having idols in my life. இதைத்தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் இன்னுமாய் என்னுடைய வாழ்க்கையிலே விக்கிரகத்தை வைத்துக் கொண்டிருப்பேன், இன்னும் நான் மரிக்காமல் இருக்கலாம். But if I'm still having certain idols in my secret life, my spiritual life is dead. ஆனால் நான் இன்னும் அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு சில விக்கிரகங்களை கொண்டிருப்பேன் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முற்றிலும் மரித்து போனவனாய் இருப்பேன். I often remember this verse when God speaks to me about the idols in my life. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் விக்கிரகத்தை குறித்து என்னோடு கூட பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நான் நினைவில் கொள்ளுவேன். In Psalms chapter 135 15 onwards, it says, the idols of the nation are but silver and gold, the work of man's hand. They have mouths, but they do not speak. They have eyes, they do not see. They have ears, but they do not hear. Nor is there any breath at all in their mouths. And this is the verse which was a warning to me. It says, those who make them will be like them. 135 சங்கீதம் 15 வசனத்திலிருந்து, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள். So children, I have a question for you. Let's see how many can answer. பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். எத்தனை பேரால் பதில் சொல்ல முடிகிறது என்று பார்ப்போம். We know that Judas missed God's perfect plan because of the idol he had in his life, and he hung himself on a tree. யூதாஸ்க்கென்று தேவன் நல்ல ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். ஆனால் அவன் அதன்படி நடவாமல் பணத்தை திருடி கடைசியிலே நாண்டு கொண்டு செத்தான். So who was chosen to replace Judas? அவனுக்கு பதிலாக யாரை தேவன் தெரிந்து கொண்டார்? Anybody can? Yeah, Matthias. மத்தாயு என்கிறவனே தெரிந்து கொள்ளப்பட்டார். So children, you can take this as a warning. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் இதை உங்களுக்கு எச்சரிப்பாய் எடுத்துக்கொள்ளலாம். The Lord will have a plan for you, but if you're not faithful and if you hold on to your idols, God will choose someone else, because God's work cannot be stopped. தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த திட்டத்தை பிடித்துக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவீர்கள் என்றால் அந்த திட்டத்திற்கென்று வேறொரு நபரை தேவன் தெரிந்தெடுப்பார். You can judge yourself and see what your idol is. Is it sports or is it worldly friends? ஆகவே உங்களுடைய விக்கிரகம் என்னவாக இருக்கிறது? ஒரு விளையாட்டாக அல்லது உலக நண்பர்களாக இருக்கிறார்களா? So ask the Lord, and as we heard in worship, go back to the Lord and repent. ஆகவே நாம் துதி வேளையிலே நாம் கேட்டது போல தேவனிடத்திலே நாம் மீண்டுமாய் சென்று நம்மை நிதானித்து பார்த்து நாம் மனம் திரும்புவோம். When we look at the world around us, it is difficult to live in this world which is highly influenced by the devil. நாம் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது சாத்தானால் முற்றிலுமாக அவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கக்கூடியதைப் போல் நமக்கு அது முற்றிலும் கஷ்டமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. And the devil clearly knows that no, if we get rid of all the idols in our life, the Lord can use us to be one of his mighty tools. சாத்தான் இதை நன்றாய் அவன் அறிவான். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா விக்கிரகங்களிலும் விடுதலையாக்கப்பட்டு இருப்போம் என்றால் தேவனுடைய களத்தினாலே நாம் மகிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருப்போம் என்பதை அவன் அறிவான். So he will try his very best to distract us. ஆகவே அவன் தன்னுடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்து நம்மளுடைய கவனத்தை சிதற பண்ண அவன் முயற்சிப்பான். By showing different types of idols like food, video games, screen time, money, sexual pleasure. நமக்கு வெவ்வேறு காரியங்கள், விளையாட்டு, ஸ்கிரீன் டைம், பணம், இப்படி அநேக காரியங்களை, பொழுதுபோக்குகள், இப்படி அநேக காரியங்களை காமித்து நம்மை கவனத்தை சிதறடிக்க பார்ப்பான். Recently the Lord convicted me about the usage of my mobile phone.
என்னுடைய மொபைல் போனை நான் உபயோகப்படுத்துவதை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். No, I won't be watching any video or anything like that. நான் எந்த ஒரு வீடியோவையும் நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். But I realized that every 2 minutes I just open my phone to see, okay, did I get any message? ஆனால் ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது எனக்கு மெசேஜ் வந்திருக்கிறதா என்று நான் பார்த்து கொண்டிருப்பேன். Every 2 minutes just look at my screen, okay, is there anything coming? 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது என்னுடைய போன்ல காணப்படுகிறதா என்று நான் பார்த்து The கொண்டிருந்தேன். reality is nothing will be coming, no messages, no calls I'll be getting. ஆனால் உண்மை என்னவென்றால் அங்கு ஒரு செய்தியுமோ ஒரு கால்மோ எதுவுமே இல்லை. But the Lord showed me that the attachment I have to my phone is that every 2 minutes I have to look at the screen to see if anything is there and I'm then satisfied. ஆனால் என்னிடத்திலே காணப்பட்ட காரியம் என்னவென்றால் நான் போனிலே அவ்வளவு இணைக்கப்பட்ட மனுஷனாய் 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அதை தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தேன். I'm thankful to the Lord for opening my eyes in this area. இந்த பகுதியிலே தேவன் என்னுடைய கண்களை திறந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி And I told the செலுத்துகிறேன். Lord, I don't want this idol, Lord. I don't want this idol in my life. ஆண்டவரே எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இது விக்கிரகமாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. I want it to remain as a slave in my life. I don't want it to be my master. அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வேலைக்காரனாய் இருந்து விடட்டும், ஒரு காலம் அது எனக்கு எஜமானனாய் மாறிவிட வேண்டாம். All the things that you see around you like friends, video games and all this should be your slave. நாம் நம்மை சுற்றி பார்க்கக்கூடிய நண்பர்கள், வீடியோ கேம்ஸ், இவைகள் எல்லாமே நமக்கு ஒரு வேலைக்காரரை போல் இருக்க வேண்டும். Let us not give the devil the prominence by telling that I'm living in a difficult situation, my school, my friends are evil, my workplace, my colleagues are bad. ஓகே, நாம் ஒரு நாளும் இப்படி சாக்கு சொல்லி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து விட வேண்டாம். By saying that no, they are evil, they are tempting me, it's very difficult to live a life. ஓகே, அவர்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மோசமானவர்கள், நான் அவர்களோடு கூட சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி நாம் அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட வேண்டாம். I was very much encouraged by the life of Samuel. சாமுவேலுடைய வாழ்க்கையினால நான் அதிகமாய் உற்சாகப்படுத்தப்பட்டேன். He lived in the same temple along with Eli's sons. ஏலியினுடைய மகன்களோடு கூட அதே தேவாலயத்திலே அவனும் வாழ்ந்து கொண்டிருந்தான். He was literally surrounded by them doing all the evil. அவன் அந்த தீமையான காரியங்கள் செய்யப்படும் பொழுது அவனை சூழ்ந்து இதுவையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. I'm sure as they were growing up they would have criticized him. அவன் வளர்ந்து கொண்டிருந்த நாட்களிலே ஏலியின் குமாரர்கள் அவனை நிச்சயமாய் குற்றம் சுமத்தி இருப்பார்கள். You have no sense to your tongue, how you are able to eat the boiled meat? Come and taste the roasted meat. உனக்கு நாக்குல ஒரு ருசியே இல்லையா, எப்படி அவிச்ச அந்த கறியை போய் சாப்பிடுற, வந்து பொரிச்ச அந்த கறியை சாப்பிட்டு பார் என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம். Samuel every day did not yield to the temptation. சாமுவேல் ஒரு நாளும் அவர்களுடைய அந்த சோதனைக்கு அவன் இணைந்து போகவே இல்லை. He was constantly putting his flesh to death. அவன் தொடர்ந்து தம்முடைய மாம்சத்தை அவன் மரணத்துக்கென்று ஒப்புவித்தான். They would criticize him, how your life is so boring, man, we are enjoying with the women here, why is your life so boring? உன்னுடைய வாழ்க்கையை ஏன் இப்படி போர் அடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கிறது பார், நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய ஸ்திரீகளோடு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி இருந்திருக்கலாம். Samuel bore the reproach and the persecution and stood for the Lord. அவன் சாமுவேல் அந்த எல்லா ரிப்ரோச்சஸ் நிந்தைகளையும் அவன் சுமந்து தேவனுக்கென்று அவன் நின்று கொண்டிருந்தான். Because he bore all that and he wanted to stand for the Lord. அவன் அவைகளெல்லாம் தாங்கிக் கொண்டு தேவனுக்கென்றே நிற்க அவன் விரும்பினான். The Lord was watching him. அதை தேவன் பார்த்து கொண்டிருந்தார். And in the end we know that the Lord did not want to speak to the senior priest called Eli over there. He chose this faithful young boy. அந்த நாட்களிலே ஒரு மூத்த ஒரு தேவ மனுஷனாக இருந்த ஏலியோடு கூட அவருக்கு பேச விருப்பம் இல்லாமல் அங்கு உண்மையாய் இருந்த அந்த சிறு பையனோடு கூட பேசுவதற்கு தேவன் அதிக வாஞ்சையாய் இருந்தார். Dear brothers and sisters, if we have the same longing to get rid of all the idols in our life and live a blameless life in the presence of the Lord, நாம் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா விக்கிரகங்களையும் நாம் அழித்து போட்டு தேவனுடைய பிரசன்னத்திலே தொடர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை நாம் கொண்டிருப்போம் என்றால், if you're not worried about your friends, if you're not worried about what your colleagues say, but you say, Lord, I want to live a blameless life in front of you, நாம் நம்மளுடைய நண்பர்களை குறித்தோ நம்மோடு கூட உடன் வேலைக்காரர்களோடு குறித்தோ நாம் கவலைப்படாமல், ஆண்டவரே நான் உம்முடைய பார்வைக்கு முன்பாக வாழ விரும்புகிறேன் என்று நாம் சொல்வோம் என்றால், then he will do the same thing that he did in Samuel's life, he will do to you. சாமுவேலுடைய வாழ்க்கையில் செய்த அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனால் செய்ய முடியும். We worship a God who is just the same yesterday, today and forever.
ஏனென்றால் நாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். So I would like to just share a small passage on how the Lord used Samuel. ஆகவே சாமுவேலை எப்படி தேவன் உபயோகப்படுத்தினார் என்கிற ஒரு சிறிய ஒரு வேத பகுதியை நான் காண்பிக்க God விரும்புகிறேன். used Samuel as a prophet to deliver his word and guide Israel. தேவன் சாமுவேலை தம்முடைய வார்த்தையை சொல்லி இஸ்ரவேலர்களை மீட்கும்படிக்கே அவரை பயன்படுத்தினார். The small little boy who was living in the temple in front of God was used to anoint King Saul and King David. தேவனுடைய ஆலயத்திலே ஒரு சிறு பையனாய் வளர்ந்த அந்த சாமுவேல் ராஜாக்கள் தேவனுடைய இஸ்ரவேல்களை நடத்தக்கூடிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடியவராக தாவீதையும் சவுலையும் அபிஷேகம் பண்ணக்கூடியவராக மாறினார். Because of his faithfulness in his personal life, God exalted him above all. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தபடியினாலே அவனை எல்லோருக்கும் மேலாக தேவன் அவனை உயர்த்தினார். And he was God's mouthpiece. Every king in that generation who wanted to know what God will say had to go to Samuel and say, can you go and ask God and tell us? சாமுவேல் வாழ்ந்த நாட்களிலே ராஜாக்கள் தாங்கள் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் சாமுவேலிடத்திலே போய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்று எங்களுக்கு கேட்டு சொல்லும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வாயாய் இருந்தார். This was a challenge to me. இதுவே என்னுடைய சவாலாய் இருந்தது. I said, Lord, I want to get rid of all the idols. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விக்கிரகங்களிலிருந்தும் நான் விடுதலை பெற விரும்புகிறேன். I want to live in front of your face blameless. உம்முடைய பார்வைக்கு முன்பாக நான் பொல்லாப்பில்லாதவனாய் நான் வாழ விரும்புகிறேன். And I want to be your mouthpiece. நான் உம்முடைய வாயாய் இருக்க விரும்புகிறேன். And I know that you are more eager to help me, Lord, than I am eager to repent. நான் மனம் திரும்புவதிலே விருப்பத்தை காட்டுவதை காட்டிலும் எனக்கு உதவி செய்வதிலே நீர் அதிக விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர். If we have the desire, God will help us, brothers and sisters. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நாம் கொண்டிருப்போம் என்றால் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். One idol in our life is enough to cut the fellowship between me and my Father. பிதாவோடும் குமாரனோடும் நான் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கியத்தை துண்டிப்பதற்கு ஒரே ஒரு விக்கிரகம் போதும். We have heard this illustration so many times in our church, Brother Zach speaking about it. அநேக முறை ஜாக் அவர்கள் இந்த உதாரணத்தை சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். How far should a wire be for a light to not turn on? ஒரு விளக்கு எரிய வேண்டாம் என்றால் அந்த வயரானது எவ்வளவு தூரம் விலகி இருக்க வேண்டும்? Even if there is 1 centimeter gap between those two wires, the light will not turn on. அந்த ரெண்டு வயருக்கு நடுவிலே 1 சென்டிமீட்டர் இடைவெளி இருந்தாலும் கூட விளக்கு எரியாது. So I was imagining this. நான் இப்படியாக யோசித்து பார்த்தேன். So when any of you come to my home, யாராவது என்னுடைய வீட்டிற்கு வருவீர்கள் என்றால், and you turn on the light or turn on the fan, turn on the switch to turn on the fan or the light, விளக்கு ஒரு ஃபேனை போடும்படிக்கு சுவிட்சை போடுகிறீர்கள் என்றால், every time I'll say no, the wire is not connected, you'll have to connect the wire also. நான் ஒவ்வொரு முறையும் வயர் கனெக்ட் ஆகல, நீங்க வயரையும் கனெக்ட் பண்ணணும் என்று நான் சொல்வேன் என்றால், one day you'll come to my house, ஒரு நாளிலே என்னுடைய வீட்டிற்கு வருவீர்கள், second day you'll come, இரண்டாவது நாள் வருவீர்கள், third day you'll be fed up, மூன்றாவது நாள் வெறுத்து போய் விடுவீர்கள். Because every time you have to come to your house, you have to connect the wire and then turn on the switch and the light will turn on. ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வரும் பொழுது வயரை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சுவிட்சை போட்டால் தான் விளக்கு எரியும். Let's take this to our spiritual life. இதை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் எடுத்து பார்ப்போம். This will be our spiritual life, a very boring life if you are always clinging on to idols and ensuring that the fellowship between me and my Father is cut. நாம் ஒவ்வொரு முறையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் விக்கிரகங்களை கொண்டிருப்பேன் என்றால் தேவனோடும் குமாரனோடும் நான் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கியம் அங்கு துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். That will be a very boring Christian life. அது ஒரு முற்றிலும் போர் அடிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும். You'll be in a place thinking that there's no meaning of being a true Christian. ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பதிலே ஒரு அர்த்தமே இல்லை என்கிற ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். But that is not what the Lord is longing for us. ஆனால் தேவன் நமக்கென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விருப்பம் அதுவல்ல. Like how we lived on this earth, always connected to this Father, always having fellowship with his Father, that is how he wants to have fellowship with us. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது எப்பொழுதுமே பிதாவோடு கூட ஒரு ஐக்கியம் கொண்டிருந்தாரோ அதே விதமாக நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So dear brothers and sisters, let's go before the Lord's face and ask him to show us what our idols are and repent of it. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக சென்று நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா விக்கிரகத்தையும் தேவன் காண்பிக்கும்படி நாம் கேட்போம். If we do that, then as we heard in the worship time, the Lord will rebuild what has been demolished. நாம் அப்படி செய்வோம் என்றால் நாம் துதி வேளையிலே கேட்டது போல பாழாய் போனவைகளை தேவன் சீர் பண்ணுவார். If you cannot wholeheartedly repent, and if you cannot put your flesh to death every time you're tempted, the Lord will not rebuild your life. நாம் நம்மளுடைய விக்கிரகங்களை பிடித்துக்கொண்டு நான் மனம் திரும்ப விருப்பமில்லா
happen to your life. அது அப்படி இருப்போம் என்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் You நடக்கும். can come to church for the next 10 years. அடுத்த 10 வருடம் நாம் சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். Your Christian life will be boring. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு போர் Your அடிக்கக்கூடியதாக life இருக்கும். will be meaningless. உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமற்றதாக இருக்கும். You'll be thinking, why am I living just to get married, just to have children, bring them up and ensure that they good jobs? Is that just a routine? இது நான் எதற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிள்ளை பெற்றவர்களை படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். That is definitely not what the Lord wants for us. அது நிச்சயமாக தேவன் நமக்கென்று விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. He wants us to be like a light on the hilltop. ஒரு மலையின் மீது உள்ள ஒரு பட்டணத்தில் போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். It says, this is a very encouraging verse and a challenging verse in Psalm 73 verse 25. It says, who have I in heaven but you, and on earth I desire no one besides you. சங்கீதம் 73:25 உள்ள இந்த வசனம் ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய, ஒரு சவாலிடக்கூடிய ஒரு வசனம். பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, புலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமும் இல்லை. That means I'm telling Lord, you are my true treasure. அப்படி என்றால் தேவனிடத்திலே, ஆண்டவரே நீரே என்னுடைய மெய்யான பொக்கிஷம். You are greater than all the earthly pleasures and all the earthly wealth and all the earthly success. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விருப்பங்களை காட்டிலும், எல்லா பொக்கிஷத்தை காட்டிலும், எல்லா என்னுடைய வெற்றிகளை காட்டிலும் நீரே மேன்மையானவர். Lord, for me, Lord, not these earthly pleasures or earthly wealth, but just being in your presence is enough. ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொக்கிஷமும் அல்ல, ஆனால் உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பதே போதும். If we cry out to the Lord, dear brothers and sisters, the Lord will help us. நாம் தேவனிடத்திலே கதறுவோம் என்றால் தேவன் நமக்கு உதவுவார். You can repent and then cling on to him for the rest of your life. நாம் மனம் திரும்பி நாம் அவரையே பற்றி கொண்டிருக்கலாம். And then you can claim this verse in Jude chapter 1 verse 24. It says, now to him who is able to keep you from stumbling and make you stand in his presence blameless with great joy. யூதா 1:24 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவர். To God be the glory. Amen. தேவனுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.